வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசினஸ் என்வாயரன்மெண்ட். ஆனா வெயிட், இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒரு போரிங் சாப்டரா நினைச்சிடாதீங்க. உஞ்சத்துல இது பிசினஸ்ல வெற்றி பெற தேவையான 6 சூப்பர் பவர்ஸை அன்லாக் பண்ற ஒரு ரகசிய சாவி. ரெடியா? வாங்க அந்த சூப்பர் பவர்ஸ் என்னன்னு சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனி அவங்க ஆஃபீஸ்க்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா, இல்ல வெளிய உலகத்தையும் கவனிக்கணுமா? இந்த ஒரு கேள்வியில தான் எல்லா பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸோட வெற்றி ரகசியமே அடங்கியிருக்கு. எந்த வெளி உலகத்தை பிசினஸ் என்வாயன்மெண்ட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க கம்பெனிக்கு 6 அதிசயமான சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 6 சூப்பர் பவர்ஸ். அது என்னன்னு பார்க்க நீங்க ஆவலா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, வாங்க அந்த 6 பவர்ஸ் ஆஃப் அவேர்னஸ்குள்ள போவோம். முதல்ல இருந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்மளோட முதல் பவர் ஃபியூச்சர் சைட். பேரை கேட்டாலே தெரியுதுல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே பார்க்குற ஒரு சக்தி. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்ல புதுசா வரப்போற வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மத்தவங்களுக்கு முன்னாடியே நம்மால கண்டுபிடிக்க முடியும். இப்படி முதல்ல கண்டுபிடிச்சு முதல்ல ஆக்ட் பண்றதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். இதனால உங்க காம்படிட்டர்ஸை விட நீங்க எப்பவுமே ஒரு அடி முன்னாடி இருப்பீங்க. ஓகே, அடுத்த பவர் டேஞ்சர் சென்ஸ். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற ஸ்பைடி சென்ஸ் மாதிரி தான் இதுவும். ஆபத்து வரதுக்கு முன்னாடியே அது உணர முடிகிற ஒரு சூப்பர் சக்தி. பிசினஸ்ல இதை எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அதை முன்கூட்டியே நமக்கு அலர்ட் பண்ணிடும். இது ஒரு ஏர்லி வார்னிங் சிக்னல் மாதிரி வேலை செய்யும். பிரச்சனை பெருசா ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகி அதை தடுத்துடலாம். வருமுன் காப்பத்து தான் இதோட கான்செப்ட். பவர் நம்பர் 3, ரீசோர்ஸ் மேக்னெட். பாத்திரா கேட்டாலே புரியுது இல்லையா? ஒரு மேக்னெட் மாதிரி பிசினஸ் நடத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் பக்கம் கரெக்டா இழுக்கிறது தான் இந்த பவர். ஒரு பிசினஸ்க்கு என்ன தேவை? பணம், ஆளுங்க, ரா மெட்டீரியல்ஸ், டெக்னாலஜி, இப்படி தேவையான எல்லா இன்புட்ஸையும் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்து எடுத்து ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் இந்த பவர் யூஸ் ஆகுது. தேவையான எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வேலை ஈஸியா முடியும், சரிதானே? ரைட். 4வது பவர் மாஸ்டர் ஆஃப் அடாப்டேஷன். இங்க பாருங்க, உலகம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, சரியா? மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு வெற்றி பெற வைக்கிற சக்தி தான் இது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது நாளைக்கு இருக்காது. மக்களோட விருப்பம் மாறும், புது புது டெக்னாலஜி வரும். இப்படி வேகமா நடக்கிற ரேபிட் சேஞ்சஸ்க்கு எப்படி கோப் பண்றது? இங்கதான் இந்த பவர் யூஸ் ஆகுது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான முடிவெடுக்க இது ரொம்ப உதவும். ஓகே, we are at power number 5, strategic blueprint. இந்த பேர்லயே இருக்கு ஒரு திட்டம், ஒரு வரைபடம். எதிர்காலத்துக்கு ஒரு அதிசயமான தெளிவான பிளான் போட உதவுற சக்தி இது. இந்த பவர் எப்படி ஒர்க் ஆகும்? இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபியூச்சர் சைட், டேஞ்சர் சென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி என்ன நடக்கணும் அனலைஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளானிங் அண்ட் பாலிசியை உருவாக்கணும். சிம்பிளாக சொன்னால், நல்ல பிளான் போடணும்னு என்வாயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்த 5 பவர்ஸும் இங்க டேபிள்ல இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஃபன்னான சூப்பர் பவர் பேரு, இன்னொரு பக்கம் அதோட கரெக்டான பிசினஸ் டாம். ஃபியூச்சர் சைட்னா ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டேஞ்சர் சென்ஸ்னா ஐடென்டிஃபை த்ரெட்ஸ். இந்த டேபிளை நல்லா மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 6வது அண்ட் ஃபைனல் சூப்பர் பவருக்கு வரோம். இதுதான் யோர் ஃபியூச்சர் அட்வான்டேஜ். இந்த 5 பவரும் ஒன்னு சேர்ந்தா கிடைக்கிற அல்டிமேட் பவர். அண்ட் இந்த அல்டிமேட் பவர் என்ன தெரியுமா? இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் சக்சஸ். இந்த 5 சக்தியும் சரியா யூஸ் பண்ணா ஒரு பிசினஸ் இப்போ மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதில்ல, நீண்ட நாளுக்கு மார்க்கெட்ல தளர்ச்சின்னு இருக்கும். பிரசன்ட்டும் நல்லா இருக்கும், ஃபியூச்சரும் பிரைட்டா இருக்கும். இது எப்படி நடக்கும்னா, இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி. ஃபர்ஸ்ட், கம்பெனியை சுத்தி என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து, அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை மாத்திக்கணும், அடாப்ட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருந்தா இப்போதைய பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், ஃபியூச்சரையும் வெற்றி நிச்சயம். இட்ஸ் ஆல் அபவுட் வாட்சிங், லேர்னிங் அண்ட் அடாப்டிங். சரி, நம்ம இந்த எக்ஸ்பிளைனரோட கடைசிக்கு வந்துட்டோம். போகும் முன் உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சூப்பர் பவர்ஸ்ல எது உங்க ஃபியூச்சர் கெரியருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர். நன்றி.